தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் ஞாயிறு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 வார்த்தைகள் 37 44 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறை துணையில் நம்பிக்கை வைத்து இந்த நாளும் இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்கின்ற உறுதியோடு அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் இல்லமும் உள்ளமும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். என்னடா, இன்னும் நவம்பர் மாதமே முடியவில்லை, அதற்குள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றாரே என்கின்ற சிந்தனை உங்கள் உள்ளத்திலே எழலாம். ஆம் அன்பு சகோதரமே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்றே புத்தாண்டு. திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த வருகின்ற 4 வாரங்களிலே நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தி தயாரித்து ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்திலே நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். குருவானுடைய உடையிலே மாற்றம், ஆலய பீட அலங்காரத்திலே மாற்றம், ஏன் நம்முடைய எண்ணங்களிலே மாற்றம். இவையெல்லாம் எதற்காக? ஒருவருடைய வருகைக்காக, திருவருகைக்காக, ஆண்டோடைய வருகைக்காக தயாரிப்பதற்காக. இந்த திருவருகை காலம் துவங்கிய உடனே வெவ்வேறு விதமான தயாரிப்புகள் நாம் ஈடுபட ஆரம்பிப்போம். ஆலயங்களிலே, இல்லங்களில் நாம் குளிர் தயாரிப்போம். வீடுகளையும் மற்ற எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, இனிப்பு பலகாரம் செய்வது, அதை யாருக்கெல்லாம் கொடுப்பது, என்னென்ன பலகாரம் செய்யலாம், எப்படியெல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடலாம் என்று சொல்லி எத்தனையோ தயாரிப்புகளோடு இந்த திருவருகை காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த திருவருகை காலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாமும் இந்த தயாரிப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த தயாரிப்புகள் எதற்காக, யாருக்காக, எந்த வருகைக்காக நாம் இந்த தயாரிப்பை செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வருகை எப்போது நடக்க இருக்கின்றது என்ற கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதாகத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு அமைந்திருக்கின்றன. நம் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் தயாரிப்பின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த தயாரிப்பு எதற்காக? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இயேசுவின் முதல் வருகையை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, அதைவிட முக்கியம், நம் வாழ்விலே நிச்சயமாய் நடக்க இருக்கின்ற, நாம் சந்திக்க இருக்கின்ற ஆண்டோடைய 2வது வருகைக்கு நம்மை தகுந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதன் அடிப்படையில் தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு அமைந்திருக்கின்றன. ஆண்டோடைய 2வது வருகை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு நாளில் நிச்சயமாய் நடக்கும் என்பது அது ஆச்சரியமான, அதிர்ச்சியூட்டக்கூடிய, அச்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வருகையாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது நோவாவுடைய ஓமை சொல்லப்படுகின்றது. நோவா வாழ்ந்த காலத்திலே எல்லோரும் உண்டார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், எடுத்தார்கள், இயல்பு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத நேரத்தில் பெரு வெள்ளம் வந்து பெரும் அழிவை அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத நேரத்திலே ஆண்டோடைய வருகை இருக்கும் என்பதை இயேசு சொல்லி காட்டுகின்றார். 2 வயலில் இருந்தார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், மற்ற விடப்பட்டார். 2 மாவரைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார், மற்ற விடப்பட்டார் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றது? இந்த அளவிற்கு நாம் நம்மை தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்பதற்காக. நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நான் மீட்பை பெற்று விடுவேன், இறைவனுடைய 2ஆம் வருகை எனக்கு அகமகிழ் வருகையாக இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதே போல அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் தோட்டத்திலே இருந்தார், ஒருவர் ஆலயத்திலே இருந்தார், ஒருவர் மாவரைத்துக் கொண்டிருந்தார், ஒருவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி, ஆலயத்தில் இருந்தவர் ஜெபம் செய்து கொண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை. தன் இயல்பு வாழ்விலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எந்த அளவிற்கு ஆண்டவர் கூர்ந்ததாக இருந்தோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் விட்டு விலகி இருக்கின்ற உள்ளம் புறக்கணிக்கப்பட்டது. ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையிலே ஆண்டவரை தேடுகின்ற, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற இதயமாய் நம்முடைய ஆன்மா அமைந்திட வேண்டும்.
அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் இந்த 2ஆம் வாசகம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இதோ மீட்பினால் நெருங்கிவிட்டது, நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை விட மிக அருகிலேயே அந்த மீட்பினால் வந்து விட்டது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருளுக்குரிய ஆடைகளை களைந்தெறிந்து விட்டு ஒளிக்குரிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுலுடையார் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். நம்மிடம் இருக்கின்ற இருளின் ஆட்சிக்குரிய ஆடைகளை, பழைய மனிதனுக்குரிய ஆடைகளை களைந்தெறியப்பட வேண்டும். எபேசியர் புத்தகத்திலும் கொலோசியர் புத்தகத்திலும் பவுல் சொல்வார் அல்லவா, நம்மிடம் இருக்கின்ற பழைய மனித இயல்புகள் களைந்தெறியப்பட வேண்டும், நாம் புதிய மனித இயல்புகளை அணிந்து கொள்ள வேண்டும். அது நம்மை படைத்த கடவுளுடைய சாயலை நாம் தாங்க வேண்டும். அந்த சாயலைத்தான் கடவுள் ஆதியிலே மனிதனை படைக்கின்ற போது கொடுத்தார். தன் சாயலிலும் தன் பாவனையிலும் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் பாவத்தினாலே, ஆண்டவரை புறக்கணித்ததினாலே, ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றதினாலே அந்த சாயலை இழந்து போனான், அருள் வாழ்வை இழந்து போனான். மீண்டும் அந்த சாயலை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மிடம் இருக்கின்ற அந்த அழுக்குகளை, இருளின் ஆட்சிக்கு சொந்தமான கலாத்தியர் புத்தகம் 5 படிக்கின்ற பொழுது 19 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது ஊனியல்மை இச்சைகளாக அவர் பட்டியலிடுகின்ற செயல்பாடுகளை எல்லாம் நம் வாழ்வில் இருக்கின்ற சிந்தித்து பார்த்து அதை தகர்த்தெறிந்து அந்த இடத்திலே தொடர்ந்து வருகின்ற ஆவியின் கனிகளையும் கொடைகளாக போல சொல்வாரே, அந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னயம், நன்னடத்தை இவற்றை நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இந்த காலத்திலே இப்படி எழும் இருக்கின்ற இருளின் ஆட்சியை களைந்தெறியப்பட வேண்டும், ஒளியின் மகனாய் நான் மாற வேண்டும் எனில் திருச்சபை இந்த ஏறக்குறைய 4 வாரங்களை கொடுத்திருக்கின்றது. இந்த 4 வாரங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, 1 நம்மையே தூய்மையாக்குவது, 2வதாக நம்மை தயாரிப்பது. 1 நம்மையே தயாரிப்பது. எப்படி தயாரிப்பது? 3 நிலைகளிலே. 1 ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்ய வேண்டும், நம்மையே சோதித்து அறிய வேண்டும். இந்த நாளிலே நான் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து இருக்கின்றேன், எந்தெந்த நிலைகளிலே ஆண்டவர் விட்டு விலகி இருந்திருக்கின்றேன், எந்தெந்த சூழ்நிலையிலே பிறரை மனக்காயப்படுத்தி இருக்கின்றேன், வேதனைப்படுத்தி இருக்கின்ற சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் சுய ஆய்வு, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் என்று சொல்லுவார்கள். அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து நல்லவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி, தவறுகளுக்காக, பலவீனங்களுக்காக, சோர்வுகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு அந்த மன்னிப்பின் நிலையிலே நாம் உறங்கச் செல்வது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் நம்பிக்கை நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தை சீர்தூக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் செயலாற்றுகள் என உணராமலா இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சீராக் புத்தகம் 37:27 குழந்தாய் உன் வாழ்வில் உன்னையே சோதித்து பார், உனக்கு எது தீயது என கவனி, அவற்றில் அதற்கு இடம் கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 புத்தகம் 5:21-22 படிக்கின்ற பொழுது அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நம்மிடம் இருக்க நன்மைகளையும் நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை நாம் கண்டுகொள்வதற்கு முதல் நாம் செய்ய வேண்டியது சுய ஆய்வு, ஆய்ந்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பது, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ். இதன் வழியாக நாம் நம்மையே தூய்மையாக்க முடியும். 2வதாக ஒப்புரவாவது. வெறும் நாம் நினைத்து பார்த்து இவர்கள் எல்லாம் நான் மனநோக செய்து விட்டேன், ஆண்டவரை மனநோக செய்து விட்டேன் என்று சொல்லி நினைத்து மன்னித்து விடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். நாம் எந்தெந்த உறவு தலங்களிலே நாம் பிளவுபட்டு இருக்கின்றோமோ அந்த உறவு தலங்களை நாம் என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். எசாயா சொல்வார் அல்லவா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் என்று சொல்லுவார். இதான் இந்த ஒப்புரவு ஆதல். நாம் ஒருவரோடு ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவான நிலையிலே ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5:23 படிக்கிற பொழுது நீ காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது உனக்கும் உன் சகோதரனுக்கு ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு முதலிலே போய் அவரோட சமரசம் செய்து கொள், பிறகு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொல்வாரே, அதை போல இந்த ஆண்டோட வருகைக்கு தயாரிக்க நாளிலே நாம் செய்ய வேண்டியது ஒப்புரவாவது. யாரோடு? அயலாரோடு, நம் சகோதர சகோதரிகளோடு, அதே போல நம் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். அயலாரோடு எப்படி ஒப்புரவாவது? நாம் வெறுத்த மனிதர்களை அன்பு செய்ய ஆரம்பிப்பது. மத்தேயு நற்செய்தி 5 சொல்வார் அல்லவா, உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார் அல்லவா. அதை போல நம்மை வெறுப்பவர்களை, நம்மால் வெறுக்கப்படுகிறவர்களை நேசிக்க
நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நாம் தூய்மையாக்கின்ற பணி கடவுளோடு ஒப்புரவாததான் ஒப்புரவு அருட்சாதனம். நாம் மனிதரோடு மட்டும் ஒப்புரவாகவில்லை, நான் கடவுளோடு ஒப்புரவாக ஆண்டவரை எந்தெந்த நிலைகளிலே மனநோக செய்திருக்கு என்று சொல்லி இந்த காலங்களில் நல்ல ஒரு பாவ சங்கீத்தனம் செய்து நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவது. தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. தூய்மையினால் அன்றி எவரும் கடவுள் அணுகி வர முடியாது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். தூய்மையான இறைவனை சந்திப்பதற்கு, தூய்மையான இறைவன் நம் உள்ளத்திலே பிறப்பதற்கு நம்முடைய இதயம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அப்படி தூய்மையாக்கப்படுவதற்கு இந்த ஒவ்வொரு அருட்சாதனம் பயன்படுகின்றது. ஆக முதலிலே தூய்மையாக்குவது. இரண்டாவதாக தயாரிப்பது. நம் உள்ளத்தையும் நம் வாழ்வையும் தயாரிக்க வேண்டும். எப்படி தயாரிப்பது? அதிலும் 3 நிலை. ஒன்று, இந்த காலங்களிலே அதிக நேரங்கள் ஜெபிப்பதற்கு ஒதுக்குவது, கடவுளோடு பேசுவதற்கு, கடவுள் சொல்வதை கேட்பதற்கு நம் நேரத்தை ஒதுக்குவது. லூக்கா புத்தகம் 10:38 படிக்கணும் அல்லவா? மார்த்தா மரியா வீட்டுக்கே செல்லுகின்ற பொழுது மார்த்தால் பலவற்றை குறித்து பரபரப்பாக இருந்தால், எப்படி இயேசுவை உபசரிப்பது, எதை செய்வது, எதன் வழியாக அவரை மகிழ்விப்பது என்று சொல்லி. ஆனால் மரியாளோ ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த ஆயத்த காலத்திலே, திருவருகை காலத்தில் நாம் செய்ய வேண்டியது ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அவரோடு இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே இன்னும் ஆளப்பட வேண்டும். நம் வெவ்வேறு காரியங்களிலே மிகவும் பரபரப்பாக இருக்கணும். ஆனாலும் திருவருகை காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தனிப்பட்ட ஜெபத்திற்கு, ஆண்டோடைய ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும். அப்பொழுது நாம் அந்த தயாரிப்பிலே ஈடுபடுகின்றோம். இரண்டாவதாக, இந்த நாட்களிலே அதிகமாய் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். ஏனெனில் எபிரேயர் புத்தகம் 4:12 பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாளமாரை ஊடுருவி பாயக்கூடியது, அது உள்ளத்தின் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவது இறை வார்த்தை. அதைத்தான் திருப்பாடல் 19 படிக்கின்ற பொழுது, ஆண்டோடைய வார்த்தை புத்துயிர் அளிக்கின்றது, ஞானத்தை கொடுக்கின்றது, இதயத்தை மகிழ்விக்கின்றது, ஒளிர்விக்கின்றது, எச்சரிக்கின்றது, தடைகளை தாண்ட வலிமை கொடுக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த திருவருகை காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இறை வார்த்தை நம் உள்ளத்திலே இருந்து செயல்பட ஆரம்பிக்க, அதிகமாக இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிக்க. இந்த நாட்களில இந்த திருவருகை காலத்தில் நற்செய்தி 4 படித்து முடிப்பேன், அல்லது ஒரு நற்செய்தி முழுமையாக படித்து முடிப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்து அதை நாம் முழுமையாக கடைபிடிக்கின்ற பொழுது இறை வார்த்தையின் வழியாய் இறைவன் நம்மை, நம் வாழ்வை சுத்திகரிப்பார், நம் வாழ்வை தயாரிப்பார். மூன்றாவதாக தயாரிப்பிலே வருவது இடைவிடாமல் அன்னை மரியை துணைக்கு அழைப்பது. மரியின் துணையோடு ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முற்படுவது. மரியோடு இணைந்து தினமும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நம் வாழ்வையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதன் வழியாக நம்மையே நாம் தயாரிக்கின்றோம். ஆண்டவர் வருகைக்காக நம் வாழ்வை செம்மைப்படுத்துகின்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய முதல் வருகைக்காக தயாரிக்க என்று சொல்லிக்கொண்டு குடிலை அமைப்பதும், குடிலே இயேசுவை வைத்து உன்னதங்களிலே பாடி ஆர்ப்பரிப்பது மட்டுமல்ல, இந்த திருவருகை காலம் நாம் செய்ய வேண்டியது நம்மையே தூய்மையாக்க வேண்டும், நம்மையே தயாரிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வையே கடவுளுக்கு பரிசாக கொடுப்பதன் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நினைவும் வருகின்ற ஆண்டோடைய 2வது வருகையும் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக மாறும். அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தன் அருளால் நிறைப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது, ஒளியேற்றும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. கருணையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின்